தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக உடுமலை மற்றும் மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு விதிமுறைகளை மீறி மறைமுகமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மடத்துக்குளம் அருகே உள்ள கனியூர் ஆஸ்பத்திரி மேடு, கழுகுக்கரை மற்றும் செங்கலனிபுதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சில டாஸ்மாக் பார்களில் விதிகளுக்கு புறம்பாக சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல உடுமலை நகர பகுதிகளிலும் அரசு அனுமதி இல்லாமல் பல்வேறு இடங்களில் ரகசியமாக மது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒருபுறம் அரசு மதுவின் தாக்கத்தை குறைக்க கடைகளை மூடி நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில், மறுபுறம் இத்தகைய சட்டவிரோத விற்பனைகள் அதிகரித்து வருவது அரசின் நோக்கத்தையே சிதைப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த சட்டவிரோத மது விற்பனையால் இளைஞர்கள் அதிகாலையிலேயே மதுவிற்கு அடிமையாகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய பலர் மதுவால் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் வறுமையில் சிக்கித் தவிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தலைமுறையின் நலன் கருதி இத்தகைய சட்டவிரோத மது விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. சட்டவிரோத மது விற்பனை நடைபெறும் இடங்களை உடனடியாக கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு ஒருபுறம் மதுவிலக்கு நோக்கில் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில், மறுபுறம் சட்டவிரோத மது விற்பனையை கட்டுப்படுத்துவது தற்போது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது.